பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கடைசி வாரங்களில் கூட அர்ச்சனாவை அழ வச்சிட்டு இருக்கார் தினேஷ். ஸோ தினேஷ் இந்த அளவுக்கு அர்ச்சனாவை ஏன் டார்கெட் பண்றார் அப்படின்றதையும், வினுஷாக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்ன அப்படின்றதையும், இந்த வாரம் மிட்வீக் எவிக்ஷன் இருக்கு, அது யார் அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, வினுஷாக்கு அர்ச்சனா மேலே வருத்தம். அதை நம்ம தேர்ட் ப்ரோமோலே பார்த்துட்டோம். என்ன அப்படின்னா, நீங்கள் நிக்சன் மேட்டரில் அவனுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. இனிஷியலாக அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா, சரி விடுடா, மக்கள் மறந்துடுவாங்கடா, நீ அவங்ககிட்ட வெளியே போய் சாரி கேட்டுக்கலாம், பட் விட்டுடா அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் உங்களுக்கு தேவைப்படும் போது என் பேரை யூஸ் பண்ணி அவனை சண்டை போட்டீங்க. இன்னைக்கு சண்டை போட்டு நீங்கள் அன்னைக்கே அவன்கிட்ட இதை பற்றி பேசியிருக்கலாம் தானே, பிளாஸ்மாவில் காமிக்கும் போது நீங்கள் இதுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கலாம் தானே, எனக்கு உங்கள் மேலே கோபம் அப்படின்ற மாதிரி வினுஷா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து வினுஷா சொல்றதுக்கு முன்னாடி அர்ச்சனாவே சொல்லியிருக்காங்க, நான் அன்னைக்கு அவனை ட்ரிகர் பண்ணுறதுக்காக தான் வினுஷா மேட்டரை நான் எடுத்தேன். அண்ட் அந்த ஃபைட்டில் வந்து அவங்க வாண்டடா இல்லைக்கல விஷ்ணு சொன்னதுக்கப்புறம் ஓகே இந்த பேரை சொன்னால் அவன் ட்ரிகர் ஆவான் அப்படின்றதுக்காக அவங்க பண்ணாங்க. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் வந்து அர்ச்சனா வர்சஸ் நிக்சன்ற ஒரு ப்ராப்ளம் வந்தது. ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க. என்ன காண்டாயிட்டிங்களா அப்படின்னு நம்ம பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருந்தோம். ஸோ அந்த காண்டில் அவங்க ஒரு ரிவெஞ்ச் கேம் தான் ஆடினாங்க. அதை அவகிட்டையும் சொல்லிட்டாங்க, கமல் சார்கிட்டையும் சொல்லிட்டாங்க, அன்னைக்கு நான் அதை அப்படி பண்ணியிருக்கவே கூடாது, அவனுக்கு அந்த பேரை சொன்னால் வினுஷா மேட்டரை எடுத்தா அவன் கோவப்படுவான்னு தெரியும், அதனால தான் நான் பண்ணேன்னு சொல்லி சாரி கேட்டுட்டாங்க. ஏன்னா அன்னைக்கே பிளாஸ்மாவில் காமிக்கும் போது நிக்சனுக்கு செம பயமாயிடுச்சு. அப்போ இது வெளியே எங்கேயோ தப்பாக போயிருக்கு, இது இத்தனை பேர் முன்னாடி நம்மளை போட்டு காமிக்கிறாங்கன்னா ஏதோ தப்பாக போயிருக்கு அப்படின்னு அவன் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தான். ஸோ அவன் வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது இவங்க அவனை கன்சோல் பண்ணாங்க. அதாவது சரி விடுறா, பார்த்துக்கலாம், இங்கே நீ கேமில் ஃபோக்கஸ் பண்ணு, அதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒருத்தன் ஆல்ரெடி பயந்துட்டு இருக்கான், ரொம்ப பயந்துட்டு இருக்கான், அவனை இன்னும் நாமளும் பயம் காட்டுற மாதிரி பேசக்கூடாது, அவனுக்கு ஆறுதலாக பேசணும் அப்படின்னு நினைப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம விஷ்ணு அண்ட் மணி இருக்கார். விஷ்ணு எதுக்கு எடுத்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்பார். பட் மணி அவர் எப்படி கன்சோல் பண்ணுவார் அப்படின்னா, சரி விடு, இப்போ என்ன இப்படி நடந்துருச்சா, பார்த்துக்கலாம் விடு, மக்கள் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ எபிசோட் பார்க்குற வரைக்கும் அவங்க அதை பற்றி பேசுவாங்க, அதுக்கப்புறம் 100 நாளுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, நீ எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஈவன் விஷ்ணு தப்பே பண்ணியிருந்தா கூட மணி அந்த இடத்துல அவர் கன்சோல் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு மெச்சூர்டாக இருக்க பர்சன் வந்து ஒருத்தர் பயந்துட்டு இருக்கான் அப்படின்னா அவனை இன்னும் பயம் காட்டுறதை விட சரி அவனுக்கு ஒரு தைரியத்தை சொல்லுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. ஆனால் அர்ச்சனா அப்பவும் எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா, சரி அவன் ஏதோ தெரியாமல் பேசிட்டான், அது தப்பு தான், ஆனால் நீ வினுஷாட்ட போய் சாரி கேட்கணும் அப்படின்றதையும் அர்ச்சனா சொன்னாங்க. பட் அதை வினுஷா ஒத்துக்கவே மாட்டுறாங்க. அப்படியா நீங்கள் சொன்னீங்களா, அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி அர்ச்சனா எவ்வளோ அதை கிளாரிஃபை பண்ணாலும் நான் உங்ககிட்டயும் சாரி கேட்குறேங்க அப்படின்னு சாரி கேட்டாலுமே வினுஷா அதை பற்றி பேசிட்டே தான் இருக்காங்க. ஸோ இவ்வளோ பேசுகிற வினுஷா டெஃபினட்டாக அதில் ஹர்ட் ஆயிருக்காங்க. அது நமக்கும் தெரியுது, அது ரொம்ப பெரிய தப்பு தான். அந்த டைம் அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, லைக் அர்ச்சனா விசித்ரா இவங்களாம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் அதே விசித்ரா நிக்சன் வந்து அன்னைக்கு அந்த பிளாஸ்மாவில் காமிக்கும் போது நீ இப்படி பேசியிருக்கியா, அவளுக்காக நான் குரல் கொடுப்பேன்னு சொன்ன விசித்ரா தான் நிக்சனை நாமினேஷனில் கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. விஷ்ணுவுக்கு அந்த ஸ்டார்ஸ்லாம் கிடைச்சது. ஸோ விஷ்ணு கிட்ட ஒரு பவர் இருந்தது, டைரக்ட் நாமினேஷனில் ஒருத்தரை கொண்டு வரலான்னு. அந்த டைம் விசித்ரா சொல்லியிருப்பாங்க நிக்சனை நாமினேஷனில் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு. அதை போய் உங்களால் கேட்க முடியுமா? என்ன மம்மி நீங்கள் எனக்காக பிளாஸ்மா முன்னாடி பேசும்போது நான் வந்து அவளுக்காக கேட்பேன், அவள் இங்கே இல்லைனாலும் அவளுக்காக நான் பேசுவேன்னு சொன்னீங்களே, ஆனால் எனக்கு இன்னும் இப்படி பேசியிருக்கா, அவனை போய் நாமினேஷனில் கூட கொண்டு வரக்கூடாது, மக்கள்கிட்ட நாமினேஷனில் கொண்டு வரக்கூடாதுன்னு கூட நீங்கள் சொல்கிறீங்களே, இதுதான் உங்கள் பாசமா அப்படின்னு உங்களால் கேட்க முடியுமா? அதே மாதிரி அந்த புள்ளி கேங், அதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த புள்ளி கேங்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களாம் ஃபெமினிசம் பேசுகிறவங்களாச்சே, என்னை பற்றி இவ்வளோ பாடி ஷேமிங் பண்ணியிருக்கான், இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொன்ன வினுஷா இன்னைக்கு மாயா கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது மாயா கேட்குறாங்க, உங்களுக்கு என் மேலே ஏதாவது கோவம் இருக்கா அப்படின் போது இருக்கு, அதை பார்த்துக்கலாம், நம்ம வெளியே போய் பேசிக்கலாம், அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் இல்லை அப்படின்னு. அதே வினுஷா அர்ச்சனாட்ட பேசும்போது மணிக்கணக்காக நீ பண்ணது தப்பு, எனக்கு நீ பெரிய துரோகம் பண்ணிட்ட அப்படின்ற அளவுக்கு அர்ச்சனாவை குற்ற உணர்ச்சி ஆக்கிற அளவுக்கு பேசுறீங்க. ஆனால் மாயாட்ட பேசும்போது சரி பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது அது ஒரு சின்ன இஷ்யூ தான், அதில் நம்ம வெளியே வந்து பேசிக்கலாம் அப்படின்றீங்க. ஏன் மாயாட்ட கேட்க வேண்டியதானே, மாயா நீங்கள் ஃபெமினிசம் பேசுவீங்களே, அவன் என்ன அந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்ணானே, உங்கள் ஃப்ரெண்டு தானே, நீங்கள் கேட்டிருக்க வேண்டியதானே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாயா அந்த தடவை நிக்சனுக்கு பயங்கர சப்போர்ட் வேற பண்ணாங்க. நீ அப்படியெல்லாம் மீன் பண்ணி பேசியிருக்க மாட்டா, எனக்கு உன்னை பற்றி தெரியும்னு சொன்னாங்க. அர்ச்சனா உங்கள் பேரை யூஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா நம்ம பேசினதே அந்த மாதிரி மீன் பண்ணி பேசல அப்படின்னு மாயா சொன்னாங்க. அதுக்கே நீங்கள் கேட்கவே இல்லை. ஸோ அர்ச்சனாவை பிரேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த டார்கெட் அசைன் பண்ணப்பட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் ஒன் மோர் திங், வினுஷாக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு அவங்க தான் வாய்ஸ் அவுட் பண்ணணும், வேறு யார் வாய்ஸ் அவுட் பண்ணாலும் அது ஃபேக்காக தான் இருக்கும். ஏன்னா இந்த வீட்டில் நம்ம இருக்கிற கேம் அந்த மாதிரி கேம். இந்த கேமே எப்படி இருக்கும் அப்படின்னா, உன்னை விட நான் ஏன் பெஸ்ட்டு, என்னை விட நீ ஏன் வேர்ஸ்ட், அப்படி ஒவ்வொருத்தரோட பாயிண்ட்ஸ் நம்ம பேச வேண்டியது வரும். ஸோ அதனால உங்களை ஒரு எக்ஸாம்பிளாக எடுக்கலாம், அவங்கள ஒரு எக்ஸாம்பிளாக எடுக்கலாம். ஸோ அந்த அட்மாஸ்பியரில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் அவங்க ஒரு பாயிண்டாக பேசுறதுக்கு யாராக இருந்தாலும் யூஸ் பண்ண தான் செய்வாங்க. ஸோ இங்கே இவ்வளோ சண்டை போட்ட நீங்கள் பார்ப்போம் நிக்சன் கிட்ட உங்களுக்காக எந்த அளவுக்கு பேசுறீங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். வினுஷா இன்னொரு பொய் சொல்லிட்டு இருந்தாங்க, அதுவும் அர்ச்சனாக்கு ஹர்ட் ஆச்சு. என்ன அப்படின்னா, வினுஷா கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க மாயாலாம், உனக்கு அர்ச்சனாவை ஃபர்ஸ்டே தெரியுமா அப்படின்னு போது இல்லை அந்த அளவுக்குலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, அவ்வளோலாம் ஒன்றும் க்ளோஸ் இல்லை அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா இந்த வினுஷா பாரதி கண்ணம்மா நடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த பாரதி கண்ணம்மாவோட ஹீரோவான அருண் அண்ட் நம்ம அர்ச்சனாக்குள்ள ஒரு அஃபேர் இருந்தது.
பட் இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அஃபேர் இருக்கும்போது நம்மளோட அருணோட ரியல் ஜோடியான அர்ச்சனா அண்ட் வினுஷா நிறைய இடங்களில் மீட் பண்ணியிருக்காங்க. அங்கே பார்ட்டியில் பார்த்துருக்காங்க, ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. பட் எல்லாம் இருந்தும் மாயா கேட்கும்போது எனக்கு அவங்கள தெரியாது அப்படின்னு சொன்னதே அர்ச்சனாக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அண்ட் மார்னிங்லேருந்தே அவங்க ரொம்ப தனியாக தான் இருக்காங்க. அதாவது அந்த வீட்டில் இப்போ அவங்க கிட்ட கொஞ்சம் அது மூஞ்சிக்கு நேரம் நடிச்சாலும் அவங்க கிட்ட பேசுகிற ஒரு ஆள் யார் அப்படின்னா மாயா தான். அந்த மாயாவும் அனன்யா அக்ஷயா அப்படின்னு வரும்போது அவங்க ரொம்ப பிஸியாக, அந்த ஒரு கேங் பிஸியாக இருக்கும்போது இவங்க தனியாக இருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கிறாங்க. அந்த டைமில் தான் நம்ம தினேஷும் ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறார். அதாவது நம்ம அர்ச்சனா சும்மா ஃபன்னாக வந்துட்டு விஷ்ணு கிருஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு விஷ்ணு கோவப்படுறார் அப்படின்னா ஓகே. விஷ்ணுவும் சொன்னார் ஓகே இனிமேல் என்ன அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது இவங்க விளையாட்டா யார் சொன்னாங்களோ அவங்கள சொல்லுங்க கேளுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கப்பா. அதுக்கு நம்ம தினேஷ் பிடிச்சிக்கிட்டார். அப்போ நீ தொட்டாச்சினிங்கி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். ஏன்னா அந்த தொட்டாச்சினிங்கிற பேரை வச்சு தான் விஷ்ணு அண்ட் அர்ச்சனாக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சு. அதை தெரிஞ்சு அவளுக்கு இந்த வார்த்தை சொன்னால் நீ விஷ்ணுவை சொல்கிறல்ல அப்போ நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு பேசுகிறார். இதில் தேவையில்லாமல் தினேஷே இன்வால்வ் ஆகுறாரு. இதில் சம்மந்தப்பட்டவர் விஷ்ணு. அவர் இதுக்கு கோவப்படலாம், நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே என்ன பேசாதன்னு சொல்லி அவர் கோவப்பட்ட பரவாயில்ல. நீங்கள் ஏன் சார் பொங்கிட்டு வரீங்க? உங்களுக்கு என்ன காண்டு? அதுவும் அந்த ஏவி பார்த்தாங்களே, அந்த ஆக்ஷன் வீடியோஸ்லாம் பார்த்தாங்களே, அதெல்லாம் அர்ச்சனாவோடதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு புரிஞ்சிச்சா, நான் சொன்னேன்ல அர்ச்சனா எல்லாத்தையும் ப்ரீ பிளான்டாக தான் பண்ணிட்டுருக்கா, அவள் போடுற சண்டை எல்லாமே வந்து ஒரு கிராஃபிக்காக தான் பண்ணிட்டுருக்கா, நான் சொன்னேன்ல எனக்கு அந்த ஏவி பார்த்ததும் கிளியர் ஆச்சு அப்படின்னு சொல்லி மணி விஷ்ணுவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நேற்று எபிசோடில் கூட அர்ச்சனா மேலே ஒரு கோபம். அதாவது அர்ச்சனா அவங்க சைடு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கும்போது உன்னோட எக்ஸ்பிளனேஷன்லாம் நீ கொடுக்காத, உன்னோட ஸ்ட்ராட்டஜி மட்டும் சொல்லு அப்படின்னு அவர் கோவப்பட்டாரு. அப்போ நம்ம அர்ச்சனா கேட்டிருப்பாங்க ஆர் யூ கைஸ் ஸ்கேர்ட் அப்படின்னு கேட்டாங்களே, அதுவும் அவர் கோவம். இவளை பார்த்து நம்ம என்ன பயப்படணும், இவனை நம்மளெல்லாம் மிரட்டிட்டு இருக்காளா, அந்த கோபத்தில் தான் அவங்க நல்லா பேசினா கூட அவங்கள ஏதோ ஒன்று குத்தி காமிச்சு பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த பொண்ணு எல்லாத்தையும் மறந்து நீங்கள் நேற்றும் அவங்களை இன்சல்ட் பண்ணுறீங்க, இன்றைக்கும் இன்சல்ட் பண்ணுறீங்க, மறுபடியும் மறந்து உங்ககிட்ட வந்து ஏதாவது பேச வந்தால் கூட விஷ்ணுவை பேசினதுக்காக இவர் பொங்கிட்டு வராராம். அதுக்கு அவர் கேட்குறாரு அப்போ ஒன்று அந்த தொட்டாச்சினிங்கன்னு சொன்னால் உனக்கு கோபம் வருதானே அப்படின்னு. சரி நீங்கள் யாரை தொட்டாச்சினிங்கன்னு சொல்கிறீங்க? இப்போ தினேஷ் வந்து அர்ச்சனாவை சொல்கிறீங்க. ஸோ அர்ச்சனா அதுக்காக கோவப்படுறாங்க. என்ன நீ ஏன் சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுவே நீங்கள் அர்ச்சனாவை தொட்டாச்சினிங்கன்னு சொன்னதுக்கு மாயா கோவப்பட்டு உங்ககிட்ட சண்டைக்கு வந்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் அவளை சொன்னதுக்கு நீ வர அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல. அதே மாதிரி தானே இங்கே விஷ்ணுவா அர்ச்சனா பேசினாங்கன்னா அது அவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை, அதை அவங்க சால்வ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் ஏன் தேவையில்லாமல் இந்த இடத்துல அர்ச்சனாவை ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணுறீங்க? ஸோ உங்களுக்கு அர்ச்சனாவை பிரேக் பண்ணணும், இருக்கிற அந்த 4-5 நாளில் அர்ச்சனாவை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அர்ச்சனா நடிக்கிறா, அந்த ஒரு வாரத்தில் தெரிஞ்சு மக்கள் அப்படி தினேஷ்க்கு ஓட் போட்டு அவரை வின்னர் ஆக்கிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரா? என்னையா நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க? நீங்கள் சும்மா இருந்தால் கூட நீங்கள் ரன்னர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் இந்த வீக் ஃபுல்லாகவே நீங்கள் அர்ச்சனாவை எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களோட கேரக்டர் தான் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது இப்படி அர்ச்சனா வர்சஸ் தினேஷ் அப்படின்ற பிரச்சனை போயிட்டு இருக்கனால மாயா நம்ம யாரும் கண்டுக்க மாட்டோம், அவங்க பாட்டுக்கு ஸ்மூத்தாக போயிட்டே இருக்காங்க, அவங்க பிஆர் எவ்வளோ வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ தினேஷ் எதுக்கு தேவையில்லாமல் இப்படி பேசிட்டு இருக்கார், ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்றது செம்ம காண்டா இருக்கு. ஸோ இந்த ஃபைட்டுக்கு அப்புறமா அர்ச்சனா தனியாக போய் உட்காந்து அழுகிறாங்க. அந்த டைம் மாயா கேங் வராங்க. ஸோ இவங்க வந்து அவங்களை கன்சோல் பண்ணுறாங்களாம். பட் உள்ளுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம் மாயாக்கு. மாயா பயங்கரமான சாடிஸ்ட். அவங்களுக்கு பிடிக்காத ஒருத்தங்க அழுகும் போது அவங்க அவ்வளோ ரசிப்பாங்க. அது அவங்க கண்ணிலே தெரியுது. மாயாக்கு அப்படி ஒரு சந்தோஷம், சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. பட் ஒரு பாயிண்ட்ல மீறி சிரிச்சிட்டாங்க. இவங்க காலையிலேருந்தே அர்ச்சனாவை மாக் பண்ணிட்டு ட்ரால் பண்ணிட்டு, அதாவது அனன்யா அக்ஷயா மாயா இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்லேயே வந்து அர்ச்சனா பிரேக் ஆயிட்டாங்க. அடுத்ததான் வினுஷாவும் தன்னை தெரிஞ்சும் எனக்கு இவ்வளோ தெரியாது அப்படின்னு சொன்னது, தான் கூட வந்து தேவையில்லாமல் சண்டை போட்டது, அதுலேயும் அவங்க ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தாங்க. சரி இந்த பாய்ஸ் கேங் கிட்டேயாவது போய் உட்காந்து பேசலாம் அப்படின்னு பார்த்தா விஷ்ணு மேட்ருக்கு தினேஷ் வாண்டடாக தன்னை ட்ரிகர் பண்றார். அவர் 2 வாரமாவே அதை தான் பண்ணிட்டு இருக்கார். என்னென்ன வார்த்தையில அர்ச்சனாவை சண்டை போட முடியும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கார். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அர்ச்சனா பயங்கரமா உடஞ்சி அழுதாங்க. ஸோ இது எல்லா சீசன்லையும் நடக்கிறதா. அதாவது கடைசி வாரங்களில் வந்து வின்னர் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சிக்குள்ள கொண்டு வராங்க. இப்போ போன சீசன்ல வந்து நம்ம அசீம் ப்ரோக்கு இந்த சாக்ரிஃபைஸ் டாஸ்க் பண்ணியிருக்க மாட்டார். லைக் அவருக்கு வந்து தனலட்சுமி என்ன டாஸ்க் கொடுத்தாங்கன்னா சுடிதார் போட்டுக்கணும் அப்படின்னது, பட் அவர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். உடனே அதை வச்சு நிறைய பிரச்சனைகள் கிரியேட் பண்ணாங்க. ஏன் பொண்ணுங்களோட ட்ரெஸ் போடுறது அவ்வளோ கேவலமா, பொண்ணுங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கேவலமா போச்சு, அவங்க ட்ரெஸ் நீங்க போட மாட்டீங்களா ஆச்சா போச்சுன்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கடைசி வாரங்களில் இப்படி வின்னரை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் ஃபைன், நமக்கு தெரிஞ்சதான் அர்ச்சனா ஒரு இமோஷனல் பர்சன் அப்படின்றனால அழுதுட்டாங்க. அண்ட் ஃபைனலி மிட்வீக் எவிக்ஷன் யார் அப்படின்னா விஜய் வர்மா. அவெல்லாம் இவ்வளோ நாள் இருந்ததே பெருசு. அவன் மனசில் தான் பெரிய ஒரு எலைட் அப்படின்னு நினைப்பு. ஏன்னா அவன் பல இடங்களில் சொல்லிட்டு இருந்திருக்கான். அது மாயா கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான். ஐயோ எனக்கெல்லாம் இவங்கள மாதிரி சண்டை போடுறது கத்தி பேசுறது அதெல்லாம் பிடிக்காது ப்ரோ, நான்லாம் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை ப்ரோ. அவர் பயங்கர எலைட்டான பர்சனுங்க. அவருக்கு வந்து ரொம்ப காமன் கம்போஸ்டாக தேவைப்படுற இடத்துல கமல் சார் கிட்ட கேட்கும்போது இல்லை டாஸ்கில் மட்டும்தான் குத்த தெரியும், முதுகில் குத்த தெரியும். மற்றபடி அவர் ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாக இருக்கிற மாதிரி பயங்கரமான ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தான். அவன்லாம் இவ்வளோ நாள் ட்ராவல் ஆனதே ஜாஸ்தி. அவனுக்கு ஏதோ உள்ள தெரிஞ்சவங்க இருந்தனால இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ போய் தொலை அப்படின்னு விட்டுலாம். ஸோ அர்ச்சனா ஃபேன்ஸ் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ நம்மளோட வேலை என்ன, அர்ச்சனாக்கு ஓட் பண்ணிட்டு ஜாலியாக இருப்போம். ஸோ வினுஷா வாண்டடாக அர்ச்சனாவை டார்கெட் பண்ணதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.